இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு, போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு இளைஞர்களிடம் பாராட்டும்படி இருக்கிறதா அல்லது பாவமாக இருக்கிறதா என்று. பார்ப்பதற்கே பாவமாக சில ஜீவன்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. பாவம், தொட்டியில தூங்கின பிள்ளையெல்லாம் தட்டி எழுப்பி கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. இங்க போதைனா என்ன? இயல்பான நிலையில் இருந்து நாம் எப்போது மாறுகின்றோமோ அது நமக்கு போதை. அபின், குட்கா, கஞ்சா, பான்பராக்கு, தண்ணி, கல்லு, சாராயம் அப்படின்னு போதை பொருளை அடுக்கிக்கிட்டே போலாம். ஹோல்சேல் டீலரா இருப்பிய போல இருக்கே. எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய, எங்கள் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய போதை என்ன அப்படின்னா, இதெல்லாம் எதை பத்தியும் தெரியாம விழிப்புணர்வே இல்லாம அடிச்சுட்டு அடிமையாகிறவங்களுக்கு தெரிஞ்ச பொருளுங்க ஐயா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிகார போதை. நல்ல அதிகாரத்தில் இருக்கணும், நல்ல பதவியில இருக்கணும், பதவி போதை. இந்த உலகமே எங்களை புகழ்ந்து பேசணும், புகழ்ச்சிக்கு போதை. எங்க உறவுகள்லாம் எங்களை பாராட்டி குடும்பங்களோட சேர்ந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிறோங்கிற நல்ல மனிதன் என்கின்ற போதை. இதெல்லாம் தான் எங்க இளைஞர்களுக்கு அருமையா வருது பாட்டெல்லாம். 100 மில்லிய அடிச்சா போதை இல்லையே, 100 தாண்டுனா நடக்க பாதை இல்லையே, கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்ன கூடி மச்சான போல் பாட போறேன்டா. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணதாசனை பத்தி எழுதியிருக்காங்கல்ல. கண்ணதாசன் என்ன தெரியுமா எழுதினாரு? அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன். இப்படிப்பட்ட பாட்டை போட்ட கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடின்னு சொன்னா, இந்த பசங்க எவனாவது குடிச்சிட்டானா அவனுக்கு போதையை பற்றின விழிப்புணர்வே இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதையெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சதுனால தான் எங்க மாணவர்கள் போதை விழிப்புணர்வு பட்டிமன்றம் சொன்ன உடனே வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க.